பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்டா. எனக்கும் உன்னை பற்றி எல்லாம் தெரியும் பேபி. அங்கிள், என் பேர் உத்தமன் பிரதீப். நிக்கிதா சொல்லியிருப்பா. உங்கள் வீட்டில் ஓகேவா? எங்கள் வீட்டில் ஈஸி தான் அங்கிள், நான் சொல்கிறது தான். எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம், நான் சொல்கிறது தான். ஒரே ஒரு நாள் ஓ ஃபோன் அவளும் அவன் ஃபோன் நீயும் வச்சிருக்க போறீங்க. நாளைக்கு உங்க 2 பேருக்கு ஓகேனா எனக்கு டபுள் ஓகே. அதெல்லாம் ஓகே தான். நீ பயப்படுற சரி, உன் ஆள் ஏன்டா பயப்படுறா? ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா வந்து லவ் டுடே. அது ஆக்சுவலி வந்து நமக்கு இடையில கொஞ்சம் வீடியோ பண்ணல. ஸோ அந்த பழைய வீடியோவில் பண்ணிட்டு காஸ்ட்யூம் தான் இப்போ நம்ம உட்காந்து கண்டினியூட்டி மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதனால் வந்து இப்படி உட்காந்துருக்கோம். இது வந்து திடீர்னு எடுத்தது தான். இப்போ நம்ம ஷார்ட்டாக சாம்சங் S22 அல்ட்ராவில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அந்த மொபைல் நம்மள்ட்ட விட்டு போக போகுது. எனக்குன்னே வருவீங்களாடா? ஐ மீன் அவங்க அப்பாக்காண்டி வாங்கினது அவங்கள்ட்ட போக போகுது. ஸோ அதனால தான் டக்குன்னு இந்த ரிவ்யூ நம்ம பண்ணிடுவோம். ஆக்சுவலி லவ் டுடே இந்த படத்தோட டேரக்டர் வந்து பிரதீப் ரங்கநாதன். ஆல்ரெடி கோமாளி படம் பண்ணியிருக்காரு அவர். கோமாளி ஃபேம் பிரதீப் ரங்கநாதன். படம் நல்லா இருக்குது. ஆக்சுவலி வந்து AGS கல்பாக்தியஸ் அகோரம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை. படம் வந்து ரொம்ப சைமல்டேனியஸாகவே நல்லா இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் எப்பயுமே நம்ம உதயனா தான், அவர் தான் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி படத்தோட டோட்டல் பட்ஜெட்டே வந்து 5 crore. ஆனால் அவரே தேட்ரிக்கல் ரைட்ஸ்லாம் டிவி ரைட்ஸ் சேட்டலைட் ரைட்ஸுக்கேவும் 5 crore மேலே விற்றுட்டாங்க. அதே மாதிரி தேட்ரிக்கல் ரைட்ஸில் 20 crore மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பிக் நம்பர் ஃபார் AGS அண்ட் டேரக்டர் 2. இந்த படத்தை பற்றி பார்த்தோன்னா வந்து ஹீரோயினுக்கு நடுவில் உள்ள அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸு அதுதான் வந்து அதை சுற்றி தான் ட்ராவல் ஆகுது. கடைசியில் ஹீரோ வந்து அவர் நம்புறேன்னு சொல்லி படம் முடியுது. சத்யராஜ் வந்து இப்போ ஆக்சுவலி வந்து சத்யராஜ் வந்து ஹீரோவாக பண்ணது வில்லனாக பண்ணதை விட இப்போ வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே மாதிரி கிட்டத்தட்ட எல்லா படத்துலையும் அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. OSR மியூசிக் நல்லாவே இருந்துச்சு. அந்த பச்சையில சாங்லாம் சூப்பராக இருந்துச்சு. யோகி பாபு பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க ஹீரோயின் கேரக்டர் இவானா, யார் நாச்சியார் ஃபேம், அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த டேரக்டரோட அக்காவா கூட நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே நல்லா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. கம்மி அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ தான். ஃப்ரெண்ட்ஸு பாரத் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி வந்து பிரின்ஸ் ரிவ்யூவில் நம்ம சொல்லியிருக்கோம், பாரத்தை போட்டு நம்ம என்னடா படம் இதுன்னு நினச்சி அந்த படத்தில் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த படத்தில் வந்து லாஸ்ட்டு ஒரு 3 minutes ஸ்கோரிங் பாயிண்ட் அவருக்கு இருக்கும். நல்லா பண்ணியிருப்பார். மொபைல் எக்ஸ்சேஞ்ச் தான் கதை. ஆக்சுவலி இந்த இப்போ நம்ம ஷூட் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட HD ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம தியேட்டரில் தான் போய் படம் பார்த்தோம். இப்போ பார்க்கல, நமக்கு இடையில கொஞ்சம் ஒர்க் இருந்தது, காலேஜ் இருந்ததுனால அப்போ வீடியோ ஷூட் பண்ண முடியல. இப்போ நம்ம ஷூட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். படம் எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. இந்த பாட்டு பார்த்திங்கன்னா 3-4 பாட்டு இருக்குது. எல்லாமே OSR மியூசிக் தான் நம்ம சொல்லவே வேணாம். நல்லாவே வந்திருந்தது படம். அண்ட் படம் ஒரு ஹிட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில். அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோ. இனிமேல் வீடியோஸ் வரும், மந்த்லி வரும். ஸோ பாய்.